முதல்ல நான் வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். இறந்தவங்க புகைப்படம் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு நுழையும் போது தெரியணும். ஏன்னா நீங்கள் முதல்லே தெரியும், நம்ம உள்ளுக்கு நுழையும் போது நம்ம பார்த்துடணும். அவங்களுடைய பார்வைகள் வந்து நம்மளுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கணும். எல்லா பக்கமும் கண்ணாடி வைப்பது மிக சிறப்பான ஒன்று. சில பேர் வந்து இந்த உடைந்த கண்ணாடிகள் மாதிரி அப்படி துண்டு துண்டாக கண்ணாடி வரிசையை வச்சுட்டு உங்கள் முகத்தை பார்த்தா 10 முகமாக தெரிகிற மாதிரி அது டிசைன் நினச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கண்ணாடிகளை நம்ம வீட்டில் வைத்தால் அது உங்கள் மனநிலை குலையும் தன்மையாக இருக்கும். இன்னைக்கு இந்த முடிவு எடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த முடிவில் நிற்கவே மாட்டீங்க. ஒரு நிலை குலைவான ஒரு மனநிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓடாத கடிகாரத்தை நம்ம வைக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள நபர்களுக்கு ஆயுள் குறைவுகள் ஏற்படும், அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எந்த வீட்டில் தரையின் அளவு அதிகமாக தெரிகிறதோ, பொருளின் அளவு குறைந்து தரையின் அளவு அதிகமாக தெரிகிறதோ அவங்க தெளிவானவர்களாக இருப்பாங்க. வீட்டில் வந்து நிறைய பொருட்களின் ராஜ்யத்தை பெற்றிருக்கவங்க வந்து மனிதர்களை மதிக்க மாட்டாங்க. அதாவது உயிரில்லாத பொருளின் மீது அதிக மதிப்பு கொடுப்பாங்க. அந்த நபர்களிடம் நம்ம கவனமாக பழகணும். ஏன்னா அவங்க உயிரற்ற அந்த பொருள் மீது, பணத்தின் மீது வேல்யூ கொடுப்பாங்க, மனிதர்களுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ வீட்டில் பொதுவாகவே ஒரு சில பொருட்கள் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. எந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் நமக்கு வந்து லட்சுமி வரமாட்டா, அதே மாதிரி மகாலட்சுமின்னு சொல்லுவோம், இன்னொருத்தவங்களை என்ன சொல்லுவோம் மேடம், அவலட்சுமியா? ஓகே, மூதேவின்னு சொல்லுவாங்க. அவங்க உள்ளார வந்துடுவாங்க அப்படின்னா எந்த பொருட்கள் வீட்டில் இருக்கணும், எந்த பொருட்கள் வீட்டில் இருக்கவே கூடாது? ஆக்சுவலாக என்னென்னா சில பேர் என்னென்னா நிறைய பேர் வந்து நான் கொண்டு எடுத்துக்கோங்க, ஒரு ஷாப்பிங் போனோன்னா அது கண்ணுக்கு பார்க்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும், ஆனால் வீட்டில் போய் பயன்பாட்டில் இருக்குமான்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். டக்குன்னு அதை தூக்கிட்டு வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி தான் இருக்கும், பயன்பாட்டில் இல்லாததாக இருக்கும். ஷோகேஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, சில பேர் அதை வாங்கி பயன்படுத்தாமல் பரனில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி பயன்படுத்தாத பொருட்கள் நம்ம ஆசைப்பட்டு வாங்கி அதை பணத்தை விரயம் பண்ணியிருப்போம், மனதளவில் அது பாதிப்பாக இருக்கும். ஒரு 1000 2000 இல்லை, சில பேர் 10,000 15,000 20,000 கூட வாங்கியிருப்பாங்க. லட்சக்கணக்கில் வாங்கி கூட அது மனவேதனை தரக்கூடிய பொருளாக தூக்கி வச்சுருப்பாங்க. தூர போட்டால் அவ்வளோ ரூபாய் வேஸ்ட்டாக குப்பையில் போட்ட மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு தூர போடவும் மனம் இல்லாமல் அதை வச்சுருப்பாங்க. அப்படி வச்சிருக்க அது உங்களுக்கு நெகட்டிவ் அதிர்வுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு அது செயல்படுத்தலை. அப்படி இருக்கும்போது அந்த பொருளை வச்சு பயனில்லாத பொருளை வேறு யாருக்காச்சும் கிஃப்டாக கொடுத்துருங்க, இல்லாட்டா வெளியில் கொடுத்துருங்க. ஏதாச்சும் ஒரு இதை வந்து அதை வெளியே போட்டுருங்க. ஏன்னா அதை வந்து நீங்கள் பரனில் வச்சாலுமே அது வந்து உங்களுக்கு பயன் இல்லாததாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த கண்ணாடிகளை வந்து வச்சுருப்பாங்க. கண்ணாடிகள் வந்து அதாவது முகம்பாக்கம் கண்ணாடிகள், எல்லா பக்கமும் கண்ணாடி வைப்பது மிக சிறப்பான ஒன்று. ஆனால் சில பேர் வந்து இந்த உடைந்த கண்ணாடிகள் மாதிரி அப்படி துண்டு துண்டாக கண்ணாடி வரிசையை வச்சுட்டு உங்கள் முகத்தை பார்த்தா 10 முகமாக தெரிகிற மாதிரி அது டிசைன் நினச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கண்ணாடிகளை நம்ம வீட்டில் வைத்தால் அது உங்கள் மனநிலை குலையும் தன்மையாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த இடத்தில் எந்த இதை பண்ணாலும் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த முடிவில் நிற்கவே மாட்டீங்க. ஒரு நிலை குலைவான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த பீஸ் கண்ணாடியாக வச்சு அதில் உங்கள் முகம் பார்ப்பதே அந்த மாதிரி கண்ணாடிகளை பயன்படுத்தாதீங்க. ஒரே கண்ணாடியாக வச்சு பாருங்கள், அது ரொம்ப பிரம்மாண்டமான கண்ணாடியாக இருந்தாலும் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால் அந்த மாதிரி கண்ணாடிகளை நீங்கள் பயன்படுத்துவது கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கடிகாரத்தை உடைந்த கடிகாரங்கள், சில பேர் ஓடாத கடிகாரங்கள் அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டேன், ரிப்பேர் பார்த்து வச்சாலும் திரும்ப ரிப்பேர் ஆயிடுது, ஆனால் தூரப்போட மனசு இல்லை, ஆனால் அந்த கடிகாரம் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வைப்பாங்களே. அந்த கடிகாரம் ஓடாத கடிகாரத்தை நம்ம வைக்கும்போது நம்ம வீட்டில் உள்ள நபர்களுக்கு ஆயுள் குறைவுகள் ஏற்படும், அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளாஸ்டிக் பொருட்கள், நிறைய பிளாஸ்டிக் பொருட்களை வந்து சில பேர் வந்து சேர்த்து வைப்பாங்க. அது வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் வைக்கும் இடம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய சேர்க்கறது நம்ம வந்து மேற்கு பகுத்தல் வந்து சேர்க்கறது ஓகேவாக இருக்கும். ஆனால் பிளாஸ்டிக் பொருட்களில் பயனுள்ள பொருட்களாக இருந்தால் மேற்கு பக்கம் சேர்ப்பது ஓகேவாக இருக்கும். ஆனால் பயனற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் சில பேர் தூர போடவே மனசு இருக்காது, உடஞ்சி இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் மனச்சிதைவையும் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
அப்புறம் சில பொருட்கள் வந்து உடைந்து நாற்காலி உடைஞ்சு போயிருக்கும். அதை சும்மா ஒரு இது மாதிரி செட் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. சும்மா ஷோ ஆஃப் மட்டும் இருக்கட்டும். சும்மா நம்ம பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்குது. ஆக்சுவலா அது வேலையே செய்யாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதெல்லாம் வந்து நம்மளுடைய மனநிலையை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம மனநிலை வந்து என்னன்னா, வெறுமனையா வெளித்தோற்றத்தை மட்டுமே நம்ம நம்பி வாழ்றோம். நம்ம உள்ளுடைய அழகை வந்து நம்ம எடுக்கல அப்படிங்கிறது முக்கியமானது. அந்த மாரி வீடுகளுக்கு நீங்க போம்போதே தெரிஞ்சிரலாம். இவங்க வந்து வெளிய தோற்றத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. தன்னுடைய உள்ளெண்ணங்கள் அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால நம்மளுடைய வீட்டினுடைய பொருட்களின் அதிக அதிக அதிர்வுகளை இருந்துச்சுன்னா, உங்க வீடு வந்து எவ்வளவு உள்ளடக்கி மூச்சு திணறல் இருக்குதோ, அதேபோல் உங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் தோற்றம் கொடுக்கும். எந்த வீட்டில் தரையின் அளவு அதிகமாக தெரிகிறதோ, பொருளின் அளவு குறைந்து தரையின் அளவு அதிகமாக தெரிகிறதோ, அவங்க தெளிவானவர்களாக இருப்பாங்க. ம். ரொம்ப ஸ்ட்ரெஸ், அழுத்தம் எதுவுமே குடுக்க மாட்டாங்க. ரொம்ப ஆசைகள நிரப்பி வைக்க மாட்டாங்க. எது தேவையோ அத மட்டும் வச்சுட்டு மனசுல உள்ளத தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு வீட்டுக்குள் போகும்போது, அந்த வீட்டின் தரை அளவு வந்து எவ்வளோ அழகா தெரியுதுங்கிற மட்டும் பாருங்க. தரை அளவு நல்லா தெரிஞ்சுச்சுன்னா, அந்த வீட்டில் உள்ளவங்க தெளிவானவர்களாக இருப்பாங்க. எந்த குழப்பம் வந்தாலும் அவங்கள குழப்ப முடியாது. ஓ! வீட்டில் வந்து நெறைய பொருட்களின் ராஜ்யத்தை பெற்றிருக்கவங்க வந்து மனிதர்களை மதிக்க மாட்டாங்க. பொருட்களின் விலை அதாவது உயிரில்லாத பொருளின் மீது அதிக மதிப்பு குடுப்பாங்க. அந்த நபர்களிடம் நம்ம கவனமாக பழகணும். ஏன் மேடம் அப்படி? ஏன்னா, அவங்க வந்து ஆசைகள் அதிகம் உள்ளவங்க. ஆ. எந்த ஆசை எவ்வளவு ஆசைகள் இருக்குதோ, அவ்வளோ ஆசைகளையும் நம்ம வீட்டுக்குள்ள தான் நிரப்பி நிரப்பி வைக்கிறோம். எந்த பொருள பார்த்தாலும் ஆசை வருது. அத எடுத்து வீட்டுக்குள்ள நெறச்சிக்குவாங்க. நெறச்சிட்டு அத தூர போடவும் மனசு இல்லாம அப்படி நிரப்பி நிரப்பி வைப்பாங்க. அப்ப அந்த வீடு வந்து ஆசைகளினுடைய மொத்த ரூபமாக இருக்கும். அந்த ஆசைகள் ரூபம் வந்து வீட்டுக்குள்ள நெறைய மனிதர்கள் நடமாடுனா, அவங்க மனிதர் பற்றுடையவர்கள். மனிதரை மதிப்பாங்க. மன்னிக்க திறன் கொண்டவர்கள். வீட்டுக்குள்ள ஃபுல்லா பொருட்கள நிரப்பி வச்சாங்கன்னா, அவங்க பொருட்கள் மட்டும் தான் இருக்கும். மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க உயிரற்ற அந்த பொருள் மீது, பணத்தின் மீது வேல்யூ குடுப்பாங்க. மனிதர்களுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம வந்து அந்த காலத்தில் மனிதர்கள் வாழும் இடத்தில் பொருட்களின் அளவு அதிகமாக இருக்காது. ஏன்னா, மனிதர்கள் படுப்பதற்கு அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் தரையினுடைய அளவை அதிகமாக்கியிருப்போம். ஆனா, இந்த காலத்தில் மனிதர்கள் படுக்கையுடைய அளவை குறைத்துக் கொண்டு பொருட்களினுடைய அளவு அதிகமாயிடுச்சு. அதனால தான் இங்க பிரச்சனையே வருது. ஓகே. அதே மாரி புகைப்படங்கள் இருக்குல்ல மேடம். ம். என்னென்ன புகைப்படங்கள் வச்சா நல்லா இருக்கும்? ஒவ்வொரு இடங்கள்ல. இப்ப பெட்ரூம்லயா இருக்கலாம், ஹால்லயா இருக்கலாம். இப்ப அதான் ஒவ்வொரு விஷயங்கள். இந்த புகைப்படங்கள் வச்சா அந்த வீடு சுபிக்ஷமா இருக்கும். அதாவது புகைப்படம் முதல்ல நான் வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டா இறந்தவங்க புகைப்படம். இறந்தவங்க புகைப்படம் எப்பவுமே நம்ம வீட்டுக்குள் நுழையும்போது தெரியணும். ஏன்னா நீங்க நுழைவாயிலே முதல்லே தெரியும். நம்ம உள்ளுக்கு ம். நுழையும்போது நம்ம பார்த்துறணும். அது வந்து இறந்தவர்கள் தான் நம்மளுடைய பார்வை, முன்னோர்களுடைய பார்வை அது சனி. அவங்களுடைய பார்வைகள் வந்து நம்மளுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸா இருக்கணும். நம்ம ம். மூதாதையர்கள் வந்து எப்பவுமே நம்மளுக்கு நெகட்டிவா எடுக்க மாட்டாங்க. நெறைய பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லிஜெண்ட் அந்த அவங்கலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய கோடியில வீடு கட்டியிருந்தாலும், முன்னால நுழையும்போது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு படம் வச்சிருப்பாங்க. அத பார்த்த பிறகு தான் நான் எல்லாருமே உள்ளுக்கு போக முடியும். ம். ஏன்னா, அவங்களுக்கு தான் முதல் உரிமை. அவங்க தான் இந்த வீட்டை ஆளுகிறார்கள் அப்படிங்கிறத அவங்க கையில குடுத்த மாரி, அவங்களுக்கு ஒப்படைச்ச மாரி. அ ம். அப் அ அந்த மூதாதையர்கள் அப்போ இருந்து எப்படி அவங்க ஆண்டாங்களோ, அதேபோல் இன்னும் நீங்க தான் என் வீட்ட ஆள்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொறுப்ப வந்து உள்ளுக்கு நுழையும்போது அந்த புகைப்படம் காமிச்சு குடுத்துரும். ஆனா, இப்போ உள்ளவங்க வந்து அந்த புகைப்படத்தை எடுத்துக்கிறதே இல்ல. ம். அந்த முன்னோர்கள் படத்த வந்து அவங்க எடுத்துக்கிறதே இல்ல. ஆனா, அது முன்னோர்கள் படம் முதல்ல நுழைவாயிலில் இருப்பது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். அது வந்து உங்ககிட்ட இருந்து யாராச்சும் நெகட்டிவான ஆட்கள் உள்ளுக்கு வந்தாலும், அவங்களுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது நெகட்டிவான ஆட்கள். அதேபோல் மகான்கள், சித்தர்கள் ஃபோட்டோகள் நம்ம வரவேற்பறையில் கண்டிப்பாக இருக்கணும். ம். ஏன்னா வரவேற்பறை வந்து நம்ம இப்போ வந்து படுக்கைன்னா தூக்கத்துக்கு மட்டும் தான். சாப்பாடுன்னா சாப்பிட எல்லாமே 5 நிமிஷம் தான். ஆனா வரவேற்பறையில தான் உட்கார்ந்து புக்கு படிப்போம். வ நம்மளுடைய சொந்தக்காரங்க யார் வந்தாலும் அந்த வரவேற்பறையில உட்காந்து பேசுவோம். மேக்ஸிமம் இடம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது கொடுக்கக்கூடிய இடம் ஃபுல்லா வரவேற்பறை. அப்ப அந்த இடத்துல நம்ம உட்காரும் இடத்தில் வந்து மகான்கள், சித்தர்கள் ஃபோட்டோ இருக்கும்போது, நம்ம செய்யும் தவறுகள், நம்ம மத்தவங்ககிட்ட பேசுறதுனால நமக்கு வர விளைவுகள் எல்லாத்தையுமே அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, அது நம்ம நல்லது கெட்டதாக பிரிச்சு கொடுக்கக்கூடிய மிக அற்புத சக்தி வந்து அந்த வரவேற்பறையில இருக்குது. ஆனா வரவேற்பறையில்
புத்தகங்களும் மகான்கள் ஃபோட்டோவும் இருப்பது சிறந்ததாக இருக்கும். புத்தகம் மாதிரி நூலகங்கள் கண்டிப்பாக வரவேற்பில் வச்சுருக்கணும். ஏதாச்சும் ஒரு புத்தகம் நம்ம வரவேற்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மேகசின் போட்டிருப்பாங்க, பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க, டீப்பாயில் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. வந்தவங்க உட்காந்து வாசிக்கிற மாதிரி அந்த மாதிரி அமைப்பை வந்து வரவேற்பில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த ஒரு புதனுடைய தன்மை வந்து அதிகரிக்கும். நம்ம மற்றவங்களுடைய காண்டாக்ட் வந்து நல்லா இருக்கும். அதே மகான்களுடைய இது வந்து நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எந்த நெகட்டிவும் நம்மளை வந்து சுத்தாது. இப்போ வர்றவங்க நம்ம நண்பர்கள் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறவங்க உள்ளே நம்ம ஒன்று இருக்கும், வெளியில் வேற மாதிரி பேசுவாங்க. அதை ஃபுல்லாக நம்மளுக்கு வெளிக்காட்டி கொடுத்தக்கூடிய மிக அற்புத சக்தி மகான்களுக்கு உண்டு. வரவேற்பில் வந்து இருந்தவங்க எப்படிப்பட்டவங்கிறது நம்மளை அறியாமல் அதை உணர்த்திடுவாங்க. ஆனால் வரவேற்பறையில் மகான்கள் ஃபோட்டோகள் இருப்பது மிக சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய ஃபேமிலி ஃபோட்டோ, அதாவது மெமரிஸ், அதாவது கணவன் மனைவி ஃபோட்டோஸ் பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் நம்ம பெட்ரூமில் வந்து கணவன் மனைவி ஃபோட்டோவை வைப்பது சிறந்த ஒரு பலனை. யார் எதில் லயச்சு இருக்காங்களோ தூங்கி எந்திரிச்சோன்னே எனக்கு இவங்க ஃபோட்டோவை பார்க்கணும் அப்படின்னா பெட்ரூமில் வைங்க. பெட்ரூமில் வந்து இப்போ எனக்கெலாம் வந்து தூங்கி எந்திரிச்சோன்னே என்னை சுற்றி வந்து சாமி, எனக்கு கிருஷ்ணரை பிடிக்கும், பிள்ளையாரை பிடிக்கும், அப்புறம் மகாலட்சுமி பிடிக்கும். இதெல்லாமே நான் எந்திரிச்சோன்னே பார்த்தோன்னே எனக்கு தெரியணும். அப்படிங்கும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வச்சுக்கேன். ஐயோ பெட்ரூமில் சாமி ஃபோட்டோ வைக்கலாமா? எனக்கு அது இது இல்லை நான் தனியாக தான் படுப்பேன். எனக்கு எந்திரிச்சோன்னே அவங்கள பார்க்கும்போது நீங்களாம் இருக்கீங்களா, நீங்களாம் என்ன நைட்டு தூங்கும்போது இங்கே வாட்ச் பண்ணீங்களா, எந்திக்கும் போது வாட்ச் பண்ணுறீங்களா, நான் வந்து எப்போனாலும் அவங்க கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் அந்த பெட்ரூமையும் வச்சுருப்பேன், ஹால்லேயும் சாமி ஃபோட்டோ வச்சுருப்பேன். ஹால்லே பார்க்கும்போது அவங்க இருக்கணும். எங்கே இருந்தாலும் அவங்க பார்வையில் உட்கார்ந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுடைய இப்போ நான் தனித்து இருந்து படுக்கிறதுனால எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. இது கணவன் மனைவியாக இருந்தால் நீங்கள் அந்த சாமி ஃபோட்டோலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கணவன் மனைவினா கணவன் மனைவிக்குள்ள ஃபோட்டோஸ், குழந்தைங்கள பார்க்கும்போது காலையில் இருந்துச்சு ஐயோ என் குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாட் உருவாகும்னா குழந்தைங்க ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நம்ம குழந்தைங்க ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் பூக்கள், நிறைய பூக்கள், அலங்கார பூக்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம பெட்ரூமில் வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எக்கார்ந்து கொண்டும் அருவி கொட்டுவது போல் ஒரு ஃபோட்டோக்களை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. அருவி கொட்டுவது போல் வச்சா உயர்ந்த நிலையிலேருந்து கீழே தாங்குற மாதிரி ஆகும். இது வந்து உறவு நிலைக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நம்ம வந்து உயரமாக ஒரு இடத்துல இருந்து டக்குன்னு இறக்கி வச்சுட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து பெட்ரூமில் வந்து மற்ற எந்த ரூம்லையுமே அருவி கொட்டுதலாக ஒரு ஃபோட்டோ வைக்கவே கூடாது. சூரியன் உதயமாகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வைத்தால் சிறப்பாக இருக்கும். அதாவது சூரிய உதயம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதோட எனர்ஜி வந்து நம்மளுக்கு அவ்வளோ பவர். நம்ம உடம்புக்கு காலை பொழுதில் உள்ள எனர்ஜி வந்து மாலை பொழுதில் நம்மளுக்கு இருக்காது. காலை சூரியன் உதயம் வந்து அவ்வளோ எனர்ஜியை கொடுக்கக்கூடிய, சக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால் அந்த சக்தி கொடுக்கக்கூடிய அந்த சூரிய உதய ஃபோட்டோ வந்து நம்மளுடைய கிழக்கு பக்கத்தில் வைப்பது சிறந்த பலனை தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கம் ஃபோட்டோ வைப்பது ஆளும் திறமை. நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே சூரிய ஒளி நல்லா படணும். யாருக்கு சூரிய ஒளியின் தன்மை குறையுதோ அவங்க சிங்கம் ஃபோட்டோ வைக்கலாம், சூரிய உதயமான ஃபோட்டோ வைக்கலாம். இதெல்லாம் வைக்கும்போது அந்த சூரியனுடைய காரகத்துவம் அவங்க வீட்டுக்குள்ளே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயுமே நம்ம வைக்கிற முறைகளும் இருக்குது. தொடப்பம் வைக்கிறது, அந்த தொடப்பத்தை சுற்றி முடியாலாம் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எந்த விஷயம் நம்மளை இது மாதிரி இருக்கும் பார்வைக்கு உடனே வந்தோடனே இந்த பார்வை பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல? இப்போ தொடப்பம் வந்து சில பேர் தொடப்பம் வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடப்பம் வந்து ரொம்ப தேஞ்சிருக்கும். அந்த தேஞ்ச தொடப்பத்தை அவங்களுக்கு விடவே மனசு இருக்காது. கடைசி வரைக்கும் அந்த தேஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்க குனிஞ்சு இது பண்ணுவாங்க. அந்த தொடப்பத்தை வந்து தூரப்பட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து என்னை விட்டுரு, நான் போதும், எனக்கு மூச்சு திணதும், வீட்டுல இருந்து உழைச்சது போதும் அப்படி சொன்னா கூட அது விடுற. அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த தொடப்பத்தை உங்களால் விட முடியலன்னா உங்க வீட்டின் பின்புறத்தில் ஏதாச்சும் ஒரு செடிகளிலேயோ கொடிகளிலேயோ அதை கட்டி வைப்பாது. ஒரு மரத்தில் தான் கட்டி வைப்பாங்க. செடி கொடிகள் வந்து நிறைய தீய சக்திகளை வாங்காது, கருகிரும். மரங்கள் வந்து ரொம்ப பலமானது. அதனால அந்த தொடப்பத்தை மரங்களில் கட்டி வைப்பாங்க. ஏன்னா என்னால் அந்த மகாலட்சுமி தூர போட மாட்டாங்க. மகாலட்சுமி விட முடியல, அது மலையிலும் இதிலும் கஞ்சி அது பாட்டுக்கு நஞ்சு போயிடும். அந்த மாதிரி வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்களா தொடப்பத்தை வீட்டை பெருக்கி கூட்டி ஒதுக்கி வைப்பாங்க. பகல் நேரத்தில் நீங்கள் வந்து குப்பையை ஒதுக்குனீங்கன்னா உங்கள் குடும்பத்திலேருந்து நீங்கள் ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. நோயின் தன்மை அதிகரிக்குது உங்கள் வீட்டில்னு அர்த்தம். அதனால் தொடப்பத்திலிருந்து உங்கள் குப்பையை கூட்டி அப்படி ஒதுக்குற தன்மை இருக்கக்கூடாது. பகலில் நீங்கள் கூட்டுற குப்பையை அள்ளி உடனே வெளியே போட்டுடணும். அதே போல் இரவில் கூட்டுற குப்பையை வெளியே போடக்கூடாது, அது வந்து ஒதுக்கிடணும். அதிகாலை எந்திரிச்சோடனே முத்தம் தூத்து தொளிச்சதுக்கப்புறம் அந்த குப்பைகளை எல்லாம் வாரி தூர போடுவது தான் முதல் வேலையாக இருக்கணும். அதனால் பொதுவாக நம்ம வந்து இந்த நீங்கள் சொன்னீங்களா முடிகள் எல்லாம் அந்த முடிகளை சேமிக்க வைக்கிற இடம் வந்து கண்டிப்பாக
சிக்கல்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே சிக்கு முடிகளை நான் சேர்க்கிறேங்கிறது நம்மளுடைய தனிமை, வெறுமை அந்த தன்மையை அதிகரிக்குது. அதுக்கு நமக்கு என்கரேஜ் பண்ற மாரி அர்த்தம். எப்பவுமே அன்றன்றைக்கு நம்ம சீவுன முடிகளை வந்து எடுத்து ஒண்ணு வெளியில ஒரு சாக்கடையில தான் அன்னைக்கு அந்த காலத்தில் புதைப்பாங்க. மண்ணில் கூட புதைக்க மாட்டாங்க. சாக்கடைக்குள்ள புதைப்பாங்க. ஏன்னா அந்த முடி வந்து சீக்கிரம் அழுகணும் அப்படிங்கிற தன்மை குடுத்தா தான் இவ மனநிலை சரியாகும். நம்ம முடி வந்து நம்ம மனநிலையை குடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அத வந்து சாக்கடையில தான் வச்சு புதைப்பாங்க. இப்ப நம்ம சாக்கடை தன்மைலாம் கிடையாது. அதனால நம்ம வந்து அத மணல்ல புதைச்சு தண்ணி வச்சுட்டாலே அங்க வந்து அழுகுற மாரி வந்துரும். அதனால இத பறக்க விடக்கூடாது அந்த முடிய. அது மாரி சேகரித்து வைக்கக்கூடாது. அத வந்து நம்ம இந்த மாரி வச்சீங்கன்னா, உங்களுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால முடிய வந்து நான் சேர்க்கணும். நீங்க வெளியில சேர்க்கணும்னா, வீட்டுக்குள் வைத்து முடிய கவர் போட்டு சேர்க்காதீங்க. வான்வெளி தொடர்பு இருக்கணும். அந்த முடியில் வந்து வான்வெளி தொடர்பு வந்து அந்த அத வெளியில ஒரு கவர்ல போட்டு சேர்த்து வச்சா பரவால்ல. அங்க சூரிய ஒளி படுறது, சந்திர ஒளி படுறது அதெல்லாம் இருந்தா அங்க நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா பரவால்ல. வீட்டுக்குள் சேர்த்து வைத்தால் உங்களுடைய தனிமையும், வெறுப்பும் அதிகரித்து கொண்டே இருக்கும். யார் மேலயும் ஒரு நாட்டமே இல்லாத தன்மையாக மாறிவிடும். அதனால அந்த வெறுத்து ஒதுக்குதல் தன்மைக்கு மாறி விடுவீர்கள் அப்படிங்கிறதுனால, வீட்டுக்குள் முடிய சேர்த்து வைக்கிறது எனக்கு சரியா படாது அப்படிங்கிறது. ஓகே மேம். மொத்தத்துல ஒரு வீடு அப்படின்னா எப்படி இருக்கணும்? என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும், உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி மேடம். நன்றி.